நிறைய எல்டர் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் நிறைய விஷயம் பதிவு பண்ணாங்க. அதையெல்லாம் கடந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026ல் கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ஜெண்டர் ஐடென்டிட்டியே வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, என்னென்ன சூழல் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த இதை பார்த்து என்னென்ன சூழல் இருக்க போகுது அப்படின்றத நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தான் திருநர் சமூகத்தில் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்று இந்த சமூகத்தில் ஓரளவுக்கு ஒரு நிலை பெறுவதற்கான ஒரு தன்மை பெறுவதற்கு, அதுவும் இது வந்து தமிழ்நாட்டை மட்டுமே நான் சொல்கிறேன். இப்போ தான் ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்த முன்னெடுப்புகளை வச்சுட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வந்துட்டு இருக்க இந்த சூழலில் கம்ப்ளீட்டாக ஐடென்டிட்டி வந்து நம்மளுடைய நால்சா ஜட்ஜ்மெண்ட் கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஏன்னா பாடி அட்டானமின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, அண்ட் செல்ஃப் டெட்டர்மினேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வயலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்துட்டீங்க. அதனால என்ன நடக்கும்னாக்கா, ஒரு டிரான்ஸ் கார்டு வாங்குறதுக்கே பெரும் சிக்கல். கல்வியறிவு பெற்றிருக்கிற எங்களை போன்ற வெகு சில திருநர் மக்களுக்கே வாங்குவதற்கு சிக்கலாக இருக்கிற இந்த சூழல்ல பெருமளவில் கல்வியறிவு பெறாத திருநர் சமூகத்தில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இப்போ ஒரு ஐடி கார்டு வாங்குவாங்க, எப்படி இந்த கவர்னன்ஸ் வந்துட்டு ஒரு கவர்னன்ஸ் வந்துட்டு ஈஸி பண்ணணும், மக்களுக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கான ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ் வாங்குறதுக்கு ஈஸி பண்ணணும். நீங்கள் ஒரு திருநர் அடையாள அட்டை வாங்குவதற்கே நீங்கள் இவ்வளோ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க மற்ற ஐடென்டிட்டி ப்ரூஃப் எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்து வெளியில் வர திருநர் சமூகத்தில் இருக்க எல்லாம் அவங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸு, அவங்களுடைய ஆதார் பேன் எதுவும் எடுத்துட்டுலாம் வர முடியாது. அவ்வளோ சிக்கலுக்குரிய வாழ்வியல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஐடி கார்டு வாங்குறதுக்கே இவ்வளோ டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அப்புறம் எப்படி மற்ற எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் மற்ற திங்ஸ் எல்லாம் எப்படி ஒரு திருநர் சமூகத்தில் இருக்கிறால வாங்க முடியும்? ஸோ இந்த ஒரு சிக்கல். அதையெல்லாம் தாண்டி இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய பில், ஆல்ரெடி நால்சா ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்மளுக்கு நிறைய வாய்ட் இருக்கிறதா நம்மளுக்கு நிறைய ஆக்டிவிஸ்ட் நம்ம வந்துட்டு பதிவு பண்ணுறோம். ஏன்னா ஒரு வார்த்தை ரிசர்வேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி எந்த ஒரு விஷயமும் அதில் பண்ணப்படப்பட்ட ஜஸ்ட் பேப்பர் ஒர்க் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணலை. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் வந்து டைட் பண்ணுற மாதிரியும் என்ஷூர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அதில் பெரிய கிளாஸ் அதில் இடம்பெறவில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லையும் முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடியது எஜுகேஷன், ஹெல்த் கேர் எம்பவர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பாலிசி அண்ட் எந்த ஒரு திங்குமே கொண்டு வராமல் வெறும் பிளண்ட்டாக திருநர் சமூகத்தை குற்றம் சாடுவதாக திருநர் சமூகத்தை மீண்டும் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி நகர்த்து கொண்டு போகிறதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லை தான் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இதில் தண்டனைக்குரிய விஷயங்களை பற்றிலாம் பேசணும் அப்படின்னாக்க, டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக நடக்கக்கூடிய வயலன்ஸ் வன்முறைகளுக்கான தண்டனைகள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையான, பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு எந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி வந்து திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனைகள் இதில் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் வர கிடையாது. இன்னுமே அந்த வன்முறையை பெருசாக அக்கௌண்டபிலிட்டியாகவே கருதலை இந்த அரசு. வந்து திருநர் சமூகத்துக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், திருநர் சமூகத்துக்கு எதிராக நிகழக்கூடிய அநீதிகளை வந்து பெருசாக வழக்குகளாகவோ காவல்துறையிலையோ நீதிமன்றங்களையோ பெரிதாக வந்துட்டு அதை எடுத்து செல்வதற்கான விஷயமாகவே கருதலை. எங்களை வந்து ஒரு ஹியூமனாகவே கருதாத ஒரு விஷயமாக தான் இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் பார்க்கப்படுது. உச்சபட்சமாக 2 வருஷம் தண்டனை கொடுத்தா எனஃப். ஒரு வயலன்ஸ் இது பண்ணால் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக ஒரு வயலன்ஸ் நடந்தால் 2 வருஷம் தானே. அதுவே ஒரு விமன்னும் போது வேற மாதிரி அது அப்ரோச் இருக்குது. அது ஏன் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குன்னு வரும்போது மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ஷியாலிட்டியான ஒரு அப்ரோச் இதில் சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ் கம்யூனிட்டியில இருந்து யாராச்சும் ஒரு அடல்ட்டையோ அல்லது 18 வயது கீழே உள்ள நபரையோ வந்துட்டு திருநராக மாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு சூழலவோ அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே கிடையாது. மாற்றிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு லைஃப் டைம் பிரிசன்மெண்ட், அவங்களுக்கு 10 வருஷம் ஜெயிலு, அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பெனால்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மீண்டும் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் பண்ணியிருக்காங்களே தவிர டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக நிகழக்கூடிய வன்முறைகளுக்கு அதை வந்து கடுமையாக்குற மாதிரி ஒரு கடுமையான சட்டமோ தண்டனைகளோ இன்னும் அது செய்யப்படல. இன்னும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கப்படல டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிரான்ஸ் கம்யூனிட்டி எம்பவர் ஆகிறதுக்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்டர்செக்ஸ்க்கான மக்களுக்கான எந்த ஒரு முக்கியமான அம்சத்துமான ஹெல்த் கேர் ப்ரொவிஷன்ஸ் பற்றி எதுவுமே இதில் டிஸ்கஸ் பண்ணாத கம்ப்ளீட்டான ஒரு வாய்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்லை இம்மீடியட்டாக இதை கெட் பேக் பண்ணணும். அண்ட் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமான அழுத்தத்தை ஏற்படுத்தி இதை வந்து கெட் பேக் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். 2014 நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு முன்னவே தமிழக அரசாங்கம் கௌரவமான ஒரு பேரை கொடுத்தது.
2009 திருநங்கைகள் நல வாரியத்தை கொடுத்தது. 2011 இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் தான் திருநங்கைகள் தினத்தை கொடுத்தது. ஸ்பெஷல் எஸ்எஸ்ஜியை கொடுத்தது, அது சப்சிடியோட லோனை கொடுத்தது. எல்லா பெண்கள் திட்டத்திலையும் திருநங்கைகளை உள்ளே கொண்டு வந்தது. திருநம்பிங்கிற பேரை கொண்டு வந்தது. திருநங்கைகளுடைய நல வாரியத்தில் வந்து திருநம்பிகளையும் போர்டு மெம்பர் ஆக்குனாங்க. அதாவது எஸ்பிசியில் மாநில திட்டமிடல் குழுவில் நர்த்தகி அம்மா ஒருத்தவங்களை மெம்பராக உட்கார வச்சாங்க. கார்பரேஷனில் வந்து 2 மெம்பரை கொண்டு வந்தாங்க. இத்தனை திட்டங்களையும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்கங்க. புதுசாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்துட்டு எதுவும் செய்யலைனா கூட இந்த மாதிரி கெடுதலை செய்யாமல் இருந்தால் போதுங்கிறத நீங்கள் டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். 2014 ஏப்ரல் 15 நால்சா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வேர்டிக்ட் பிரகாரம் ஒருத்தர் திருநங்கைன்னு சொன்னாலோ திருநம்பின்னு சொன்னாலோ அவங்க செல்ஃப் அட்டஸ்மெண்ட் லெட்டர் வச்சா போதும். நான் திருநங்கை அல்லது நான் திருநம்பி அப்படின்னு சொன்னா போதும், அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த திருத்த மசோதாவில் அவங்க கண்டிப்பா வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களுடைய பிறப்புறுப்பை காட்டி அவங்க இது வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்றாங்க. இது முதல் தவறு. இது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்த காலகட்டத்தில் புதுசா வர்றவங்களுக்கு அந்த ஒரு நல்ல சூழல், அந்த எனேபிளிங் என்வைரன்மெண்ட் இருக்காது. பிடிக்காத அரசு அதிகாரிகள் இவங்க திருநங்கை இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்குமே இந்த அளவுல ஒரு 40 வருஷமா டிரான்ஸ் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்பவுமே டாக்டர்ஸ் தே ஆர் நாட் ஃபுல்லி சென்சிட்டைஸ்ட். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது ஆண் உறுப்பு இருந்தா திருநங்கையா இல்லையே, அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்னைக்குமே திருநம்பிகள் போனாங்கன்னா அவங்க ஏன் பாட்டம் சர்ஜரி பண்ணிக்கல, ஆனா நீங்க வந்து ஹார்மோன்ஸுக்கு வந்துக்கிறீங்க இப்படிலாம் சொல்றாங்க. பாட்டம் சர்ஜரிக்கு இங்க எங்கேயுமே நல்ல ஹாஸ்பிட்டலோ நல்ல மருத்துவங்களோ இல்லை. அப்படின்னும் போது இப்பவே அந்த மாதிரியான சென்சிட்டிவ்ஸ் இல்லாத இருக்கும் பொழுது இதெல்லாம் கட்டாயமாக்கப்பட்டா இன்னும் திருநங்கைகள் திருநம்பிகள் இடைப்பாளினருடைய வாழ்க்கை முறை ரொம்ப சிக்கலாகும். அவங்களுடைய சுயமரியாதை குறைவு இன்னும் மேலோங்கும், இன்னும் அவங்க ஹிட்டனாக தான் போவாங்க. நம்பர் 1 நெகட்டிவ் இம்பேக்ட். நம்பர் 2 நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னா, ஒரு திருநங்கை அவங்க 18 வயது முடிந்த பிறகு தன்னுடைய பாலினத்தை முடிவு செய்ய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அது 18 வயது பூர்த்தி அடைஞ்சாலுமே கூட அவங்களுடைய குருவோ அல்லது வேற ஏதாச்சும் அமைப்புகளோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபெமினைசேஷன் ப்ராசஸோ அல்லது மேஸ்குலைசேஷன் ப்ராசஸோ டிரான்சிஷனுக்காக அவங்க பண்ணினாங்கன்னா அது குற்றம் அப்படின்றாங்க. அந்த குற்றம் எப்படி ஆகும், நெகட்டிவ் இம்பேக்டா என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிடிக்காத ஒரு திருநங்கை தன்னுடைய குரு மேல இது பண்ண முடியும், குற்றப்படுத்த முடியும். இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க தான் என்னை வந்து ஆப்ரேஷன் பண்றதுக்கு தூண்டினாங்கன்னு. இது வரைக்கும் என்ன சொல்லுது சட்டம், 18 வயசுக்குள்ள அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க ஜெயிலில் வைப்பாங்க. அதுல நாங்க தலையிடவோ இல்லை. ஆமா, அது சிறார் சட்டத்தின் கீழே அது செல்லுபடியாகும். ஆனா 18 வயசுக்கு மேலேயும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது எந்த வகையில நியாயமானது? 2வது இம்பாக்ட். 3வது ஆர்கனைசேஷன்ஸ் தான் நம்ம கம்யூனிட்டி மக்களுக்கு எல்லாருக்குமே, பிகாஸ் அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க, அவங்களுக்கு இடம் எதுவுமே தெரியல. அப்போ அவங்க எங்க போறாங்க, அதே மாதிரியான மக்கள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு யாசகமோ அல்லது பாலியல் தொழில செய்றாங்க. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி எனேபிளிங் என்வைரன்மெண்ட். அவங்களுக்கு ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட்டோ இல்லை அவங்களுக்கு ஒரு வீடோ, அவங்களுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வேலையோ எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ அதே சமூகத்தோட கூட எங்க மக்கள் எங்க கிட்ட வரும்பொழுது அதை அவங்க தடுக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆர்கனைசேஷன் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு டிரான்சிஷனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுவும் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து டைரக்டா குற்றம்னு சொல்லல, ஒரு சட்டத்தின் பால் ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வரும்போது அதனுடைய அடுத்தடுத்து அந்த ஷரத்துகள் எல்லாமே அதை தான் சொல்லுது. இதை தான் இன்டைரக்டா அவங்க பண்ணுவாங்க. இந்த 3 மிக முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது எங்க மக்களுடைய சுயமரியாதையை கேள்விக்குள்ளாக்குது, கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குது. ஏற்கனவே அனுஸ்ரீ சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14, 15, 21 இது எல்லாமே தனி மனித உரிமையை பத்தி ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் ஐபிசி 377 ரீட் டவுன் ஆச்சு. ஐபிசியா ஆர்டிகலா அப்படின்றதுல வரும்போது ஆர்டிகல் தான் நம்மளுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா நாம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னமும் நம்மள பின்னாடி கொண்டு போறாங்கிறது நல்லது இல்லை. அப்புறம் ஒருத்தர் கேட்டாங்க, யார் இதை கொண்டு வந்தாங்க? கண்டிப்பா கமிஷன்ல இருந்து யாரும் சொல்லல, கவுன்சில் இருந்து யாரும் இதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணலனாக்கா யார் சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்ப எங்களுக்கு செவி வழி செய்தி என்னன்னா, ஏதோ சாமியார் பெரிய சாமியாருங்க இந்த மாதிரியான விஷயத்த சொன்ன மாதிரி செவி வழி செய்தி அந்த அளவுக்கு உண்மையான்றது